எல்லா புகழும் இறைவனுக்கு. மதிப்பார்ந்த அதிபர் அவர்களே, இன்றைய அதிதி பேச்சாளர் அவர்களே, பிரதி அதிபர் அவர்களே, மன்ற காப்பாளர்களே, இனிய விரிவுரையாளர்களே, என் சக ஆசிரிய மாணவர்களே, கற்பித்தல் சாரா உத்தியோகத்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர காலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தலைப்பு இஸ்லாம் ஓர் இலகு வழியில் எனும் தலைப்பில் ஒரு அறிமுக உரையாற்றலாம் என பார்க்கின்றேன். நீங்கள் எல்லோரும் சந்தித்திருப்பீர்கள், முஸ்லீம்கள் பல கோலங்களில் பல்வேறு விதமாக இருப்பார்கள். தொப்பி அணிந்திருப்பார்கள், தாடி வைத்திருப்பார்கள், ஜுப்பா அணிந்திருப்பார்கள், பெண்கள் முகத்தை மறைத்து கொண்டிருப்பார்கள். முஸ்லீம்கள் என்றால் யார்? இந்த கேள்விக்கு சரியான விடை சுருக்கமாக எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வழங்குவதென்றால், ஏக இறைவன் ஒருவன், இறுதி தூதர் முஹம்மது நபி என்று யார் நம்புகிறாரோ அவர் முஸ்லிம். உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் ஏக இறை கொள்கையை போற்றும் நாங்கள் முஹம்மது நபி இறுதி இறை தூதர் என்று நம்பினால் அவர் ஒரு முஸ்லீமாக கருதப்படுவார். இந்த முஸ்லீம் ஒருவருக்கு ஒரு நியமனம் பெற்ற ஒரு ஆசிரியருக்கு எவ்வாறு கடமைகளும் பொறுப்புகளும் வழங்கப்படுகின்றதோ, ஒரு முஸ்லிமானவருக்கு அவ்வாறே கடமைகளும் பொறுப்பும் வழங்கப்படுகின்றது. அவருக்கு வழங்கப்படும் அடுத்த கடமை தொழுகை. தொழுகை என்பது 7 வயது முதல் அவர் மரணிக்கும் வரை கட்டாயம் தொழுதிருத்தல் வேண்டும், தொழுதேயாக வேண்டும். நாளொன்றுக்கு 5 ரகாத்து, 5 வக்துகள், 5 வேளைகள் அவர் தொழுதிருத்தல் வேண்டும். எவ்வாறு தொழலாம்? உதாரணமாக எல்லாரும் யோசிக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண ஒருத்தன் என்ன மாதிரி தொழுகிறன்னு சொல்லி. தொழுகை என்பது நின்று நின்று மட்டும் தொழுவதல்ல. உட்கார்ந்து தொழலாம், படுத்த இருப்பில் தொழலாம். அவர் எண்ணத்தின் மூலம், ஹோமாவில் இருக்கிற ஒருத்தருக்கு அவர் நினைவாற்றல் வேலை செய்யுமாக இருந்தால் அவர் எண்ணத்தின் மூலமும் தொழலாம். ஆகவே தொழுகையை முஸ்லிம்கள் யாரும் கடைபிடிக்காமல் இருக்க முடியாது. அதற்கு சில காரணங்கள் வரலாம். உதாரணமாக, பெண்களுக்கு அந்த மாதவிலக்கு காலங்களில் அவர்களுக்கு தொழுகை விடுவதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகின்றது. ஆனால் ஏனையவர்களுக்கு அவ்வாறான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுவதில்லை. தொழுகை என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு கடமையாகும். சுமார் குர்ஆனிலே 84 இடங்களில் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், சகாத்து கொடுங்கள் என்று பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று முஸ்லிம்களுக்கு அடுத்ததாக பணித்துரைக்கப்பட்டது நோன்பு. இந்த ரமலான் மாதம் இஸ்லாமிய கலண்டரில் மொத்தமாக 12 மாதங்களில் ஒரு மாதம் முழுவதுமாக நோன்பு நோற்றல் வேண்டும். இந்த நோன்பின் மகிமை என்னவென்றால், பிறை கண்டு நோன்பு பிடிப்பது, பிறை கண்டு நோன்பை விடுவது. பிறை கண்டு நோன்பை பிடிக்காமல் விடுவது ஹராம், பிறையை கண்டு நோன்பை விடாமல் இருப்பதும் ஹராம். இன்று பிறை தென்பட்டு நாளை பெருநாள் கொண்டாடாமல் நாளை அவர் நோன்பு நோட்பாராக இருந்தால் அதுவும் ஹராம். ஆகவே இந்த நோன்பானது ஒரு முஸ்லிமின் மீது 10 வயது முதல் இயலுமான வரை அவர் நோன்பை நோற்றியாக வேண்டும். இதற்கான விதிவிலக்குகள், நோன்பு நோக்காததுக்கு சில காரணங்களை கூறலாம். பெண்களுக்கு இதில் அதிக சலுகைகள் வழங்கப்படுகின்றது. கருத்தரித்த ஒருவன் நோன்பை விடுவதற்கான அனுமதி வழங்கப்படுகின்றது. குழந்தை பெற்றெடுத்த பெண்ணுக்கு நோன்பை விடுவதற்கான அனுமதி வழங்கப்படுகின்றது. பாலூட்டும் தாய்க்கு நோன்பை விடுவதற்கான அனுமதி வழங்கப்படுகின்றது. இயலாமை இருக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும், அதாவது தொடர்ச்சியாக மருந்து பாவிக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த நோன்பை விடுவதற்கான அனுமதி வழங்கப்படுகின்றது. அதே போன்று சித்த சுவாதீனமற்றவர்கள் இந்த நோன்பை விடலாம். 10 வயதுக்கு மேற்பட்டு உடலில் ஆரோக்கியம் உள்ள ஒருவர் கட்டாயம் நோன்பு வைத்திருத்தல் மிக முக்கியமான கடமையாகும். இது இஸ்லாத்தின் 3வது, முஸ்லிமுக்காக பணிக்கப்படுகின்ற 3வது கட்டளை. 4வது சகாத். சகாத் என்பது ஒருவர் உழைக்கும், தனது தேவைகள் தவிர்ந்த மேலதிகமாக உழைக்கும் சொத்துக்களிலிருந்து அவர் குறித்த தொகையினை செலுத்துதல் வேண்டும். ஏழை எளியோர்களுக்காக செலுத்துதல் வேண்டும். பல நாடுகளில், இஸ்லாமிய நாடுகளில் சகாத் வசூலிப்பு நிதியம் இயங்குகின்றது.
அந்த நிதியத்துக்கு இவருடைய வருமானத்தில் மேலதிகமான தொகையினை கொடுக்கலாம். இலங்கையிலும் குறிப்பிட்ட பிரதேசங்களில் சக்காத் வசூலிப்பு நிலையங்கள் நிகழ்கின்றது. அங்கே அவர் மேலதிகமாக கணக்கிட்டு ஒரு ஆண்டுக்கான வருமானத்தை கணக்கிட்டு அதில் ஒரு பகுதியை அவர் சக்காத்தாக கொடுத்தல் வேண்டும். விவசாயம் செய்யும் ஒருவர் இயற்கையாக நீரை பெற்று இறைவனால் வழங்கப்படும் மழை நீரை பெற்று அவர் விவசாயம் செய்வாராக இருந்தால் அவருக்கான தொகை வேறு, அல்லது அவர் கஷ்டப்பட்டு செலவு செய்து நீர் பாய்ச்சி விவசாயம் ஒன்று செய்வாராக இருந்தால் அவருடைய தொகை வேறு. இவ்வாறு சக்காத் என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது இவர் ஒரு நிலையை அடைந்த பின் செலுத்த வேண்டியது கட்டாயமாகும். அடுத்தது 5வது கடமை, ஒரு முஸ்லிமின் மீது சுமத்தப்படும் 5வது கடமை ஹஜ். இது ஒரு செல்வந்தர், நிச்சயமாக இது ஒரு செல்வந்தரால் மாத்திரமே சாத்தியமாகும். இன்றைய காலகட்டங்களில் ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் ரூபாய் 22,50,000 செலுத்தப்பட வேண்டும் டிக்கெட்டுக்காக வேண்டி. அதற்கு மேலதிகமாக அவருடைய சொந்த செலவுக்காக மேலதிகமாக இன்னும் தேவைப்படலாம். இவ்வாறு அவர் 30 லட்சம் ரூபாய், சாதாரணமாக சொல்வதாக ஒரு 30 லட்சம் ரூபாய் அவருடைய கையிருப்பாக இருக்குமாக இருந்தால் அவர் மீது 5வது கடமை கட்டாயமாக்கப்படுகின்றது. ஆகவே அவர் அந்த 5வது கடமை நிறைவேற்றாமல் மரணிப்பாராக இருந்தால் அவர் மறுமையில் கேள்விக்குள்ளாக்கப்படுவார். அந்த 5வது கடமை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு உண்மையிலேயே உடலில் பலம் இருத்தல் வேண்டும். சஃபா மர்வா என்று சொல்வார்கள். அந்த சஃபா மர்வாவுக்கு இடையிலான தூரத்தை ஓடும் பொழுது நெரிசலில் நிறைய பேர் இறந்து செல்வார்கள். ஆகவே உடலில் வலிமை உள்ள ஒருவர் அதை கட்டாயம் நிறைவேற்றியாக வேண்டும். இவ்வாறு ஒரு முஸ்லீமாக பேசிக் ஒரு முஸ்லீம் இந்த 5 கடமைகளையும் கட்டாயம் நிவர்த்தி செய்தல் வேண்டும். இன்னும் ஒரு வகை பார்த்தால் முஸ்லிம்கள் எல்லாம் ஹராம்ங்கிறார்கள், ஹலால் என்கிறார்கள். இந்த ஹராம் ஹலால் என்றால் என்ன? ஆகமாக்கப்பட்டது ஹராம், ஆகாததெல்லாம் ஆகமாக்கப்பட்டதெல்லாம் ஹலால், ஆகாதவை எல்லாம் ஹராம். உதாரணமாக, எனக்கு பசிக்கிறது, நான் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு மாங்காய் எடுத்து சாப்பிட்டேன் என்றால் அது ஹராம். அவரின் அனுமதியை பெற்று நான் சாப்பிடுவேனாக இருந்தால் அது ஹலால். ஆகவே அனுமதிக்கப்பட்டவை ஹலால், நிராகரிக்கப்பட்டவை எல்லாம் ஹராம். வெறுமனே பிராணிகளை அறுப்பது மட்டும் ஹராம் ஹலால் அல்ல. எங்கள் வாழ்க்கை வழிமுறைகளில் ஹராம் ஹலால்கள் மிகவும் பேணப்பட்டல் வேண்டும். இதில் ஒன்று நான் அடிக்கடி சிந்திப்பது, நான் ஒரு ஆசிரியராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சுமாராக சராசரியாக ரூபாய் 60,000 சம்பளம் பெறுகிறேன் என்றால் நாளொன்றுக்கான எனது சம்பளம் ரூபாய் 3,000. அந்த 3,000 ஒரு சித்தால் ஒருவர் வேலை செய்த ரூபாய் 3,500 சம்பளம் பெறுகிறார். இவர் வியர்வையுடன் பெறுகிறார், நான் வியர்வை இல்லாமல் பெறுகிறேன். இந்த வியர்வைக்கும் வியர்வை இல்லாமல் பெறும் இந்த சம்பளத்துக்கும் நான் செய்த தொழில் எனக்கு திருப்திகரமானதாக இருந்தால் இந்த சம்பளம் எனக்கு ஹலால். இது திருப்தியற்றதாக இருந்தால் இந்த சம்பளம் கூட எனக்கு ஹராமாக்கப்படும். எனவே ஹராம் ஹலால் என்பது மாடறுப்பது, ஆடறுப்பது, கோழி அறுப்பதை மட்டும் கொண்டதல்ல. ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் அவர்களுடைய நடவடிக்கைகள் மீதும் குறிப்பிட்ட பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த வகையிலே பிராணிகளை அறுப்பது சம்பந்தமாக குர்ஆனிலே சொல்லப்படுகின்றது. ஏன் பிராணிகளை முஸ்லிம்கள் அறுக்கிறார்கள், ஏன் அறுக்க வேண்டும் என்று குர்ஆனிலே 6வது அத்தியாயம் 118வது வசனம் சொல்லுகின்றது. அல்லாவின் பெயர் கொண்ட பிராணிகள், அல்லாவின் பெயர் கொண்டு அறுக்கப்பட்ட பிராணிகளை உண்ணுங்கள். அதே அத்தியாயத்தில் 121வது வசனம் சொல்லுகிறது, அல்லாவின் பெயர் சொல்லி அறுக்கப்படாத பிராணிகளை நீங்கள் உண்ணாதீர்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று. ஆகவே இறைவன் படைத்திருக்கிறான் ஒரு பிராணியை, இறைவனின் அனுமதியோடு நாங்கள் அறுப்பது அல்லாவின் பெயர் கூறி அறுப்பது என்று முஸ்லிம்களின் ஏக நம்பிக்கை. இறைவன் படைத்த ஒன்றை இறைவனின் அனுமதியோடு நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இதன் போது இதுக்கான அறிவார்ந்த விளக்கம், சயின்டிபிக் டிஃபினிஷன் என்னன்னு சொன்னால், இரத்தம் வெளியேற்றப்படுதல் வேண்டும். பிராணிகளை அறுக்கும் போது இரத்தம் முற்றுமுழுதாக வெளியேற்றப்படுதல் வேண்டும். ஏன் இரத்தம் வெளியேற்றப்படல் வேண்டும் என்று சொன்னால், இரத்தத்தில் தான் பாக்டீரியாக்கள், நச்சுப் பொருட்கள் உற்பத்தியாகும் பல சாத்தியங்கள் இருக்கின்றன. ஆகவே இரத்தம் வெளியேற்றப்பட்ட உணவுகளை உண்ணுதல் வேண்டும். இப்போது எல்லாரும் யோசிக்கலாம்,
அறுக்கும்போது வலி தெரியுமா தெரியாதான்னு சொல்லி. வலி ஒன்று தானே. அறுப்பதற்காக இஸ்லாத்தில் பல முறைகள் இருக்கின்றது. அதில் இலகுவாக சொல்வதென்றால் கூர்மையான ஆயுதங்களால் அறுக்கப்பட வேண்டும். கூர்மையான ஆயுதம் என்பது 2 செகண்டில் நரம்பு முற்றாக துண்டிக்கப்படல் வேண்டும். அவ்வாறு துண்டிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் 2 செகண்டுகளுக்கு இடையில் அதன் வலியை உணரக்கூடிய நரம்புகள் வெட்டப்பட்டதும் அந்த வலி தெரியாமல் அது மரணித்துவிடும். ஆனால் அடித்துக் கொள்ளும் போது சுமாராக ஆவின்படி 2 நிமிடங்கள் அது வலியோடு இருப்பதாக கூறுகிறார்கள். ஆகவே இஸ்லாம் இதனை மிக உன்னிப்பாக சொல்லுகிறது. அறுக்கும் பிராணிக்கு முன்னால் கத்தியை தீட்டாதீர்கள், கத்தியை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள், ஜீவகாருண்யத்தை பேணுங்கள் என்று இஸ்லாம் ஒரு புறம் சொல்லுகிறது. ஆகவே இவ்வாறு அறுக்கப்பட்ட ஒரு பிராணி ஹலால் பிராணி என்று சொல்லுவோம். ஆகவே ஹலால் ஹராம் என்பது பிராணிகளை அறுப்பது மாத்திரமல்ல, ஒரு முஸ்லிம்களின் வாழ்க்கையிலும் கூட. இன்னும் ஒரு சிறியொரு விஷயத்தை சொல்லி போட்டு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீர் அருந்துதல். முஸ்லிம்கள் எல்லாரும் இருந்து கொண்டு நீர் அருந்துகிறார்கள், ஏனையோர்கள் நின்று கொண்டும் நீர் அருந்துகிறார்கள் தானே. ஏனி இதற்கு முக்கியமில்லை. இஸ்லாத்தில் நீர் அருந்துவதற்கு முஸ்லிம்கள் எல்லாரும் ஒரு கோட்பாடின் கீழ் வந்திருக்கிறார்கள். என்னென்றால் இது ஒரு பரீட்சை களம். இந்த பரீட்சையில் நாங்கள் சித்தி அடைந்தால் சொர்க்கம் போகலாம், ஃபெயில் விட்டோம்னா நரகம் போகலாம் என்று. சித்தி அடைவதற்கு அவர் யாருக்கும் துன்புறுத்தாமல் இருந்தாலே அவர் சித்தி எய்தவராக கருதப்படுவார். ஆகவே நீர் அருந்துவதும் இஸ்லாமிய முறையில் ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு முறை. எவ்வாறு என்று சொல்லி சொன்னால், நீர் அருந்தும் போது அமர்ந்திருத்தல் கட்டாயம், நீரை பார்த்தல் கட்டாயம், இறைவனின் பெயர் சொல்லி ஆரம்பித்தல் கட்டாயம், மிடராக குடித்தல். அப்ப இவ்வாறு குடிக்கும் போது அவருக்கு தாகம் தீரும், நின்று கொண்டு குடிப்பவருக்கும் தாகம் தீர்ந்து விடும். ஆனால் இதுல மிக முக்கியமாக இருந்து கொண்டு குடிப்பதால் இவருக்கு நன்மைகள் அதிகரித்து கொண்டு போகும். மறுமைக்காக இவர் நன்மையை சேகரித்து கொண்டு செல்லலாம். நின்று குடிக்கும் போது சில விஞ்ஞானபூர்வமான தகவல்கள் வருகின்றன. நின்று குடிப்பதால் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஒன்று, வயிற்றில் இருக்கும் அமிலத்தின் நடுநிலை பேணப்படாதிருக்கின்றது. ஏனென்றால் நின்று கொண்டு குடிக்கும் போது நேரடியாகவே வயிற்றுக்குள் செல்வதால் அமில நிலை மாறுபடலாம். அடுத்தது, இரைப்பை சுவர் பாதிப்படையலாம். சுவாச குழாயில் மூச்சு திணறல், விக்கல் போன்ற நிகழ்வுகள் ஏற்படலாம். மிக முக்கியமாக நின்று நீர் அருந்தும் போது அவர் பெறும் அந்த உணர்வு மூளைக்கு சென்றடையாது இருப்பதால் எவ்வளவு நீர் அருந்தினாலும் தாகம் அவ்வாறே இருப்பதாக உணர்கிறார்கள். ஆகவே இஸ்லாமிய வழிமுறையில் நீர் அருந்துவதால் நன்மை கிடைக்கும் என்பது இஸ்லாமியர்களின் நம்பிக்கையும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வஸ்ஸலாம்.